ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அட என்னம்மா அடன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கோதுமை அடை செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஒரு 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவை நான் பாத்திரத்தில் கொட்டிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட ஒன்று சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இது ரெண்டையும் நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட ஒன்றா போட்டுடலாம். போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதையும் அதோட ஒன்று சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தூள் உப்பும் சமையல் சோடாவும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. தூள் உப்பும் சமையல் சோடாவும் அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, நீங்கள் மறக்காமல் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டமாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மாவு நல்லா இந்த மாதிரி பாருங்கள், இப்போ பார்க்குற மாதிரி இணக்கமாக இருக்கணும். தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக எண்ணெய் படுற மாதிரி ஊற்றிடுங்க. நாலா பக்கமும் எண்ணெய் நல்லா தடவி விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு எடுத்து தோசைக்கல்லில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் கையை நல்லா நினச்சி இந்த மாதிரி தட்டி விடுங்க. இல்லைனா தோசைக்கல் சூடாக இருக்கிறதுக்கு நம்ம சூடு கையில் பட்டுரும். அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா மெல்லிசாக தட்டி விடுங்க. இந்த மாதிரி மாவு பாருங்கள் கையில் ஒட்டுதுங்களா? அப்படி ஒட்டுற டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் நீங்கள் தண்ணியில் கை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இப்போ தட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் கையில் ஒட்டலை. நல்லா லேசாக தட்டுங்க. மொத்தமாக வேண்டாம், மொத்தமாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா லேசாக தட்டி விட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் நல்லா வெந்துடும். அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, மிதமான சூட்டில் வச்சு வேக வைங்க. பாருங்கள், இப்போ நல்லா பொன்னிறமாக வெந்திருக்கு. இப்படி தாங்க இருக்கணும். இப்படி இருந்தால் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததும் சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கோல்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.